நண்பர்களுக்கு வணக்கம். உங்களால் முடியாதா? இது கேள்வி மட்டும் அல்ல, உங்கள் சக்திக்கான ஒரு ஆற்றல். உங்களால் முடியாது என்று யார் சொன்னது? இல்ல நீங்களே உங்கள சொல்லிக்கிறீங்களா? இல்ல மற்றவங்க உங்கள சொல்றாங்களா? அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் உங்க மனசுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க. ஏன்னா, இந்த இடத்துல முடியாது அப்படிங்கிற வார்த்தைய வந்து வெளியிலருந்து யாரும் சொல்ல தேவையில்ல. நம்ம மனசுக்குள்ளேயே பல நேரம் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். அப்ப நீங்க ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. நம்ம மனசுக்குள்ள இந்த முடியாதுங்கிற வார்த்தை ஒலிக்குதா? இல்ல வெளியிலருந்து வருதா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா உங்க மனசுக்குள்ளேயே அந்த வார்த்தை ஒலிக்க தான் செய்யும். அப்ப இதுல என்னதான் பிரச்சனை அப்படின்னா, நம்ம பல நேரங்கள்ல தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்மகிட்ட திறமை இல்லாததால தான் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா அது அந்த மாரி அல்ல. நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளோட எதிர்மறையான எண்ணம் தான் காரணம். அது என்ன வார்த்தையா இருக்கும் அப்படின்னா, "என்னால முடியாது" அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணம் தான். எப்போ நம்ம வந்து மனசுக்குள்ள முடியாது அப்படின்னு நெனைக்கிறோமோ, அங்க அது சம்மந்தப்பட்ட நெறைய எதிர்மறையான கருத்துக்கள் வந்து நம்ம மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுரும். "கண்டிப்பா இது முடியாது. நீ இந்த இடத்துல இந்த விஷயத்த பண்ணனா உனக்கு ஏதாவது அடிபடும்." இல்ல அந்த மாரி நெகட்டிவான விஷயங்கள தான் நம்ம யோசிச்சிருப்போம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அந்த மாரி ஒரு வார்த்தைய நீங்க இப்ப கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட, "முடியாது, நம்மளால முடியாது" அப்படின்னு ஒரு வார்த்தைய நீங்க மைண்ட்ல யோசிச்சீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட 10 எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ள விழும். அதே அந்த இடத்துல வந்து நேர்மறையான ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. "நம்மளால முடியும், என்னால முடியும்" அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களோட மனசு வந்து கண்டிப்பா ஒரு புத்துணர்ச்சி அடையும். அப்ப அந்த முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்னலாம் பலகீனமா நெனைக்கிறோம் அப்படின்னா, இன்னொருத்தரோட நம்மள வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்ப அதுல இன்னும் சில விஷயங்கள வந்து நம்மள நாமளே தாழ்த்திக்கிறோம். எப்படி அப்படின்னா, வயசாயிருச்சு அப்படின்னு நெனைக்கிறோம், பணம் இல்ல அப்படின்னு நெனைக்கிறோம், நம்மட்ட வந்து ஏழ்மையா இருக்கிறோம் அப்படின்னு நெனைக்கிறோம். இல்ல அப்படின்னா, சராசரியான மனுஷன் தான் நம்ம அப்படின்னு நெனைக்கிறோம். நம்மளோட மதிப்ப நம்ம உணர்றதே இல்ல. அதுதான் இந்த முடியாது அப்படிங்கிற வார்த்தைக்கான முக்கிய காரணமா இருக்கும். எப்போ நம்மளோட மதிப்ப நம்ம உயர்த்திக்கிறோமோ, அது வந்து நம்மளே நம்மள வந்து நான் மதிப்பானவன் தான். எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கிறேன். அவர விட நான் என்ன மோசமா? நான் வந்து எல்லாத்துலயுமே உயர்ந்து தான் இருக்கிறேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும், சிந்தனையும் கொண்டு வரணும். அதே நேரத்தில முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தில நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிருப்போம். அப்ப அத நெனச்சுக்கிட்டு வந்து நம்ம பயந்துகிட்டு இருக்கக்கூடாது. அப்ப இப்ப நம்ம செய்யும்போது தோல்வி அடைஞ்சிருவோமோ? அப்படிங்கிற அந்த மாரியான ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்துச்சுனாலே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு அதுக்கு தட போட தான் செய்யும். ஒரு முயற்சி பண்ணும்போது முதல்ல அப்ப முடியாதுன்னு நெனச்சுட்டோம்னா, நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா தடப்படும். அத தான் நம்ம தகர்க்கணும். அப்ப இதுல உண்மை என்னதான் அப்படின்னா, உங்களால முடியாது அப்படின்னு நீங்க எத நெனைக்கிறீங்களோ, அந்த விஷயத்த தொடர்ந்து செய்ததுக்கு பாருங்க. ஏன்னா, எப்போ நம்ம முடியாதுன்னு மனசு ஒதுக்குதோ, அத தொடர்ந்து முயற்சி செஞ்சு செய்தோம் அப்படின்னா, அதில வெற்றி கிடைக்கும். ஏன்னா, எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்கு. முன்னாடி ஏதோ ஒரு காலத்தில யாரோ ஒருத்தரால செய்ய முடியாது அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா, இன்னொருத்தர் அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கு. ஒரு ஊர்ல, ஒரு ஸ்கூல்ல, ஒரு பள்ளியில ஒரு பையன் வந்து எல்லா விஷயத்துக்கும் அருண்னு பேர் வச்சுக்கலாம். அவன் வந்து எப்பவும் என்ன பண்ணியிருக்கான், எது கேட்டாலுமே என்னால முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாரியே தான் சொல்லியிருக்கான். அப்போ கிளாஸ்ல ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, டீச்சர் வந்து ஓவிய போட்டி, டிராயிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லார் கையிலயும் பேப்பர் குடுத்தாச்சு. அருண் கையிலயும் பேப்பர குடுத்துட்டாங்க. அப்போ அருண் வந்து என்ன சொல்றாப்புல அப்படின்னா, "என்னால முடியாது மிஸ்" அப்படிங்கிறாங்க. அப்போ முடியாது அப்படின்னு சொன்னோனே அந்த மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, "நீ இந்த முடியாதுங்கிற வார்த்தைய சொல்லாத, உன்னால ஏதாவது ஒண்ணு எழுத முடிஞ்சுனா, வரைய முடிஞ்சுனா அதில வரைஞ்சிரு" அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அருண் வந்து தயங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. நேரமும் ஆகுது. அப்ப அந்த அருணோட மனசுல ஒரு விஷயம் ஒலிக்குது. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வீட்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான். அப்ப அத நெனச்சு பார்க்குறாப்புல. அப்ப நெனச்சு பார்த்துட்டு அவங்க அம்மாவோட முகம், அவங்க வேலை செய்றது எல்லாத்தையுமே அதுல வந்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாப்புல. அப்ப நேரம் ஆகுது. பேப்பர எல்லா மாணவர்களும் குடுக்குறாங்க. அருணும் குடுத்துருந்தாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து அருணோட பேர் தான் வந்து மேடையில வந்து ஒலிக்கிறாங்க. இந்த ஓவியத்துக்கு தான் அருண் வரைஞ்ச ஓவியத்துக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு சொல்றாங்க. அருணுக்கு அவரே நம்ப முடியல. அப்படியே கண்ல வந்து நீர் கசியுது. இவ்வளோ நாள் நான் முடியாதுங்க நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேன். என்னால இவ்வளவு சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு அருண் தன்ன தானே பெருமிதம் அடைஞ்சுக்கிட்டாப்புல. அப்போ எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு முயற்சி அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றி தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து முடியாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் முன்னாடி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு இன்னைக்கு அறிவியல், தொழில்நுட்பம் இதெல்லாம் வளர்ந்திருக்குமா? கொஞ்சம் நம்ம யோசித்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை கீழ தடுக்கி விழுது. உடனே அது வந்து எழுந்துச்சு நடக்க தான் செய்யுது. முடியாதுன்னு அது நினைக்கல. நாம சைக்கிள் ஓட்ட பழகியிருப்போம். அப்ப கீழ விழுந்திருப்போம். அதுக்காக விழுந்த உடனேயே நம்ம முடியாதுன்னு நினைச்சிருந்தோம்னா, இன்னைய வரைக்கும் நம்ம சைக்கிளோ, வண்டியோ, காரோ ஓட்டியிருக்க முடியாது. ஆனா அங்க முயற்சி பண்ணணும். அடுத்தடுத்து சைக்கிள் ஓட்டணும். எல்லாமே பண்ணணும். அதனால எல்லாத்துலயுமே தொடர்ந்து ஒரு முயற்சிய பண்ணுங்க. ஏன்னா, இதில தான் சொல்லுவாங்க, எடிசன் வந்து பல்ப கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 முறை தோற்று போனாருன்னு. அவர் 1000 முறை தோற்றார் அப்படிங்கிறத விட, 1000 முறை அத பயிற்சி செஞ்சிருக்காரு, பழகியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால எல்லா விஷயத்துக்கும்
பின்னாடி முடியாதுங்கிற வார்த்தை இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி முடியாதுன்னு இருக்கும். ஆனால் பின்னாடி முடியும் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். அதனால் முயற்சிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து அந்த விஷயத்தை நம்ம வெற்றிகரமாக அடைகிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பழக பழக தான் கண்டிப்பாக அதுவும் முயற்சி அப்படிங்கிற விஷயத்த பழக பழக கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி தான் கிடைக்கும். அதனால் அந்த மாற்றம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள தேவை தான். அப்போ ஒரு 3 விஷயத்தை வந்து நம்ம அந்த மாற்றமாக எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, என்னால் முடியாது அப்படிங்கிற வார்த்தையை ஒருபோதும் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. அந்த முடியாதுன்னு ஒரு வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே வருதுன்னா, என்னால் முடியும் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை உள்ளே இறக்குங்க. கண்டிப்பாக உங்களால் முயற்சி செஞ்சு வெற்றி பெற முடியும். இன்னொன்று, சின்ன சின்ன ஒரு இலக்குகளை வந்து நிர்ணயிங்க. அதை வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. ஏன்னா உங்களை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து தாழ்த்தி நினைக்காதீங்க. எப்போவுமே நான் உயர்வானவன் அப்படிங்கிற வார்த்தையை ஒலிச்சுக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே. அது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க தான் செய்யும். ஏன்னா இன்னொருத்தரால் வெற்றி பெற முடியுது அப்படின்னா நம்மளாலையும் கண்டிப்பாக முடியும். அது எதுவாக இருக்கட்டும், போட்டித் தேர்வாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நம்மளால் வெற்றி பெற முடியும். அதனால் உங்கள் மேலே எப்போவுமே சந்தேகப்படாதுங்க. தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையில் எப்போவுமே முன்னேற்ற பாதையில் செல்லுங்க. இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்பிக்கையோட ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.